ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பைசலாட். இந்த ஒரு மிஸ்டேக்கை பண்ணக்கூடாதுன்னு தெரியும், ஆனால் மறந்து போய் அப்பப்போ பண்ணிடுறேன். டேய் என்னடா பண்ணக்கூடாதுன்னு தெரியுமா, அப்போ மறந்து போய் பண்ணிடுறான். தெரிஞ்சு தானே பண்ணியிருக்கேன். இல்லைங்க, இந்த பிசாஸ் என்ன பண்ணுவான்னா அப்பப்போ நம்மளை மறக்க வச்சிருவான். ஓகே, அதாவது இந்த மாதிரி பாவமான காரியங்களை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜாலியாக பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ண வச்சு கில்ட்டி கான்சியஸ் கொடுத்து ஆண்டரோடு பிரித்து கொண்டு போயிடுவான். ஸோ அப்படி தான் இந்த ஒரு விஷயத்த நான் மறந்துருந்தேன். ஆண்டர் என்ன பண்ணாருன்னா, தம்பி இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோ, இதுக்கப்புறம் மறக்காத, இந்த ஒரு வார்த்தை தான் உனக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ ஒரு ஆள் நீங்களும் மறந்துருந்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு மிஸ்டேக்காக பண்ணியிருந்தீங்கன்னா இதை கரெக்ட் பண்ணிங்கனாலே மிஸ்டேக் எல்லாமே சால்வ் ஆகிடும். ஓகேவா, நான் வார்த்தைக்குள்ளே போயிட்டு டே என்னடா குழப்பற அப்படின்றீங்களா, மனுஷன் நான் பேசினா குழப்பற மாதிரி இருக்கும். ஆண்டவர் பேச ரொம்ப தெளிவாக இருக்கும். நம்ம வார்த்தைக்குள்ளே போயிடலாம். அதிக ஞானவானாகிய சாலமோன் எழுதின நீதிமொழிகளின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த நாளில் நீங்கள் மறந்துடுறீங்க, அதாவது நம்மளோட நம்பிக்கையை கர்த்தர் மேலே தான் வைக்கணுன்றதை அப்பப்போ நம்ம மறந்துடுறோமா, அதுதான் அந்த மிஸ்டேக் தான் நான் பண்ணுவேன். அப்பப்போ அவர் மேலே நம்பிக்கையை மறந்துட்டு அவர் ஒரு சைன் போட்டார்னா, இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான், அவர் ஒரு சைன் போட்டார்னா சான்சன் ஆகிட்டா, லெட்டர் போயிடுச்சுன்னா அவள் தான் ப்ரமோஷன்ரா, வேலை கிடச்சிடும்டா கவர்மெண்ட்டில். இவர் ஒரு சைன் போட்டார்னா லோன் கிடச்சிடும்டா, மேலே போயிடலாம். இவர் ஒரு சைன் போட்டால் நான் விசா வாங்கி அப்படியே அப்ராட் போய் அப்படியே செட்டில் ஆகிட்டு. இன்னைக்கு நம்மளுடைய அதாவது எந்த ஒரு காரியம் நடக்கணும்னாலும் முதல்ல கர்த்தர் இடத்துல நம்பிக்கை வைக்கிறோமா அப்படின்னா இல்லை. அதாவது நீதிமொழிகளே 23:18 நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. எப்பன்னா நம்மளோட நம்பிக்கை அவர் மேலே வைக்கும் போது தான். இங்கே தான் வசனத்தில் தான் தெளிவுபடுத்துகிறவர்கள, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன், என் மேலே நம்பிக்கையை வைப்பா, ஓகேவா அப்படின்னு சொன்னார். அன்றைக்கி எல்லாருமே தானியல் எடுத்துக்கோங்களேன், அவர் மேலே நம்பிக்கை வச்சார். என் தேவன் என்னை காப்பாற்றல பரவாயில்ல போட அப்படின்னா, சிங்கத்தின் வாய்க்கு காப்பாற்றுறாரு. சாத்ராக் மேஷாக் காப்பாற்றினக்காக பார்த்தீங்கன்னா அந்த அக்னி ஜுவாலையிலேருந்து காப்பாற்றினார். ஏன் எப்படி? அவங்க நம்பிக்கை முழுமையாக ஆண்டவர் மேலே இருந்தது. யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ராஜா யாருனா இருந்துட்டு போட்டான், அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை நானும் இன்றைக்கி ஆண்டவர் மேலே வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்களும் அப்படியே முடிவு பண்ணுங்கள், கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க, உங்களுக்கான காரியங்கள் எல்லாமே வாய்க்கப்பண்ண அவர் அதிக வல்லவராக இருக்கார். அவரை மிஞ்சி எதுவுமே நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்காது. அது திருமண காரியமாக இருக்கட்டும், அப்ராட் போகிறதா இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸாக இருக்கட்டும், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா காரியங்களையும் என் தேவன் எனக்காக எதனா ஒன்று பண்ணுவார், நான் அவர்கிட்ட கொடுத்துட்றேன்ப்பா, அவரை நம்புகிறேன். அப்படி நடக்கலாம், அவருக்கு பிரியம் இல்லை, அவருக்கு சித்தம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி, அந்த அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கனாலே எவ்ரிதிங் ஃபால் இன் யுவர் ஃபீட். ஓகே, உங்கள் பாதத்து கீழே வந்து கொண்டு வந்து ஆண்டு சேர்ப்பார். அது அவரால் முடியும். அந்த நம்பிக்கையை உங்களோட மனசில் ஆணித்தரமாக பார்த்தீங்க, அவரை பிடிச்சிட்டு அவர் மேலே வச்சுட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்யும். புரியல? ஒரு நான் திரும்ப கேட்க ரொம்ப தெளிவாக புரியுது. நான் இல்லாமல் வீட்டு கர்த்தருக்கு சுத்திரமாவே இல்லையா? லவ் யூ.